ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 2 வகையான வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது ரெண்டுமே வந்து குக்கரில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானது கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து 1 சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லியில் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா கூட 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வந்து இந்தளவு வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க மல்லியில் புதினா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் வந்து இந்த சாதத்தோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மல்லியில் புதினா அப்படியே சேர்க்குறதுக்கும் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறதுனால பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா இல்லைன்னா கூட பரவாயில்ல. கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இது வந்து பச்சை ஸ்மெல் போகிறோம் நல்லா வதக்கி விட்டதும் இது கூட சேர்க்க போகிறது வந்து பட்டர் பீன்ஸ் தான். 1 கப் அளவு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலாலையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவு நல்லா கலந்து விட்டதும் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு வந்து 1 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1 1/2 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு பண்ணுற அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு அரிசியை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் தண்ணியில். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான பட்டர் பீன்ஸ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த பட்டர் பீன்ஸும் நல்லா வெந்திருக்கு. சாதமும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இது சூப்பராக லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து விட்டுடலாம். இது கூட ஒரு முட்டை ஆம்லேட்டோ அப்படி இல்லைன்னா அப்பளம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் வந்து மல்லியில் புதினா எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால மசாலாவும் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இந்த சாதம் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். நைட்டு டின்னருக்கு கூட இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இதுக்கு வந்து 1 கிளாஸ் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கிளாஸ் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது 2ஐயும் சேர்த்து நல்லா கழுவிட்டு 2 3 டைம் நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 15-20 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். இப்போ இதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது கூடவே அரை ஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் 10 போல் 10 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 7 8 பல் பூண்டு, ஒரு தக்காளி இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் போல் சாம்பார் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசி 1/4 கிளாஸ் வந்து பருப்பு சேர்த்துருந்தோம். அதுக்கு ஒரு 2 1/2 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுங்க. நல்லா தண்ணி கொதித்ததும் ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து தயிர் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஊறுகாய், அப்பளம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. வீட்டில் காய்கறி இல்லைன்னா கூட இந்த சாதம் வந்து செஞ்சு டக்குன்னு கொடுத்து விட்டுறலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.